வச்சுட்டு ஒன்றுக்கு வராது. எப்படி ஒன்றுக்கு வராமல் கடுக்கடுன்னு கடுக்கும். அப்போ நாங்கள் குருநாதரை கூப்பிட்டு ஐக்கியப்படுத்துவோம். எப்பா சாமி வலிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்போ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா நாங்கள் அப்படி கூப்பிடுவோம். அப்படிலாம் கூப்பிட்டு தான் நாங்கள் குரு மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். இப்படி உங்களை மாதிரி இவ்வளோ அவநம்பிக்கையோட பயணம் பண்ணன்னு இருந்தால் நாங்கள்லாம் எப்போவோ காணாமல் போயிருப்போம். சொல்லுங்க. இல்லை உங்கள் நன்மைக்கு தானே இதெல்லாம் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு ஏதாவது நன்மைக்காக உபயோகப்படுத்த சொல்லுங்க. குழந்தைகளுக்கு படிக்கிறது கூட இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீ படிக்கலைன்னா கூட பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி இதை சொல்லிட்டு நீ பேனாவை கையில் இடுறான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நாங்கள். புரியுதா? பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்கெல்லாம். இன்னும் படிக்காத வாரத்தில் தான் 90 மார்க் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு, உங்கள் கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு அந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் இப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? எப்படி வச்சேன்னா என் குடும்பம் நலனாக இருக்கணும்னா எப்படி நலனாக இருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் அதுதான் சொன்னீங்க. இந்தம்மா அதுதான் சொல்லிச்சு. இந்தம்மா என்ன மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட ஒரு சந்தோஷமா இருக்கும்.